லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கம்பெனிஸ் வந்துருச்சு. அவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ₹10 வாங்கினாலும் சரி, ₹1000 வாங்கினாலும் சரி, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்காக எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை புது ஃபண்ட் ஹவுஸ்லாம். ஸோ யார் என்எஃப்ஓஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓ, நியூ ஃபண்ட் ஆஃபர். நியூ ஃபண்ட் ஆஃபர்னால் என்ன, யாரெல்லாம் நியூ ஃபண்ட் ஆஃபரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போது என்எஃப்ஓஸ் வந்து நிறைய வரும், இதுதான். ஸோ என்எஃப்ஓஸ்னால் என்ன, இது வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஐபிஓன்னு சொல்லுவோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகும் போது சொல்கிறது தான் ஐபிஓ. ஸோ ஐபிஓன்னும் போது ஃபஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பப்ளிக்காக பேப்பரில் இஷ்யூ பண்ணுவாங்க, ஆன்லைனில் வரும், எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பணம் செய்கிறது தான் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்லாம் நமக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக டைரெக்டாக ஒரு கம்பெனி வாங்குறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓன்னு சொல்லுவோம், நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ ஒரு புது ஃபண்ட் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ₹10 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு சில பேங்க்ஸில் சில இடத்துலலாம் வந்து சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு ஈவன் நிறைய பேர் வந்து சார் ₹10 தான், நீங்கள் இப்போவே போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஏறும்லாம் சொல்லுவாங்க. சில காமன் மித்ஸும் உண்டு. நீங்கள் போய் எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா ₹1000 இருக்கும், அப்போ நீங்கள் ₹1000 கொடுத்தீங்கன்னா அதிக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் ₹10 வந்து உங்களால் 100 யூனிட் பை பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் பாயிண்ட் என்னென்னா, ₹10 வாங்கினாலும் சரி, ₹1000 வாங்கினாலும் சரி, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பெருசாக இருக்கும். ₹10க்கு 10%னா கிட்டத்தட்ட ஒரு ₹1 ஏறினாலே 10%, அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அதே 10% வச்சிங்கன்னா ₹1000 NAV இருக்கிற ஒரு ஃபண்ட், அதாவது ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆன ஃபண்டுலாம் ₹100 ஏறணும். அப்போ 1100 ஏறதுக்கு அதே டைம்லைன் தான் எடுக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசனோ இல்லைனா NAV கம்மியாக இருந்தால் நீங்கள் அதிக யூனிட்ஸ்னால் யோசிக்க வேணாம். நீங்கள் ₹1000 பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ₹1000 NAVனா ஒரு யூனிட் தான் கிடைக்கும். பட் அது 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட போகுது. ஸோ என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாராவது விற்க பார்த்தாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரி, ஒரு என்எஃப்ஓவில் என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னும் போது இந்த NAV ப்ரைஸ் மட்டும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அண்ட் பியர் கம்பேரிசன் பண்ணலாம். அந்த பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இருக்காது. ஸோ ரிட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. சில சமயம் வந்து செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இண்டெக்ஸ்லேயே நிறைய வேரியன்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு புரியலன்னா எல்லா என்எஃப்ஓலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் போட்டுட்ருக்கீங்கன்னா சில கம்பெனிஸ், அதாவது லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கம்பெனிஸ் வந்துருச்சு. அவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்மால் கேப், மிட் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப் எல்லாமே ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5 வருஷமாக கண்டினியூ பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்மால் கேப்போ, மிட் கேப்போ இல்லை ஃப்ளெக்ஸி கேப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஓவர்லேப் நடக்கும். ஒரு ஃப்ளெக்ஸி கேப்னா லார்ஜ், மிட், ஸ்மால் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்மால் கேப்னா அந்த லிஸ்ட் ஆஃப் 250 ஃபஸ்ட்டு கம்பெனிலேருந்து நெக்ஸ்ட் 500 கம்பெனிஸ், அது ஒரு யூனிவர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே குட்டி குட்டி வேரியன்ஸ் ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் இருக்கும். ஸோ நிப்பான் இந்தியா பல வருஷமாக இருக்காங்க. ஒரு 2010லேருந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கம்பெனிக்கு மேலே முதலீடு பண்ணியிருக்காங்க ஸ்மால் கேப்பில். அண்ட் சேர்னிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஹையஸ்ட் AUM இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபண்ட். பட் இப்போ ஏதாவது ரீசெண்டாக ஒரு ஸ்மால் கேப் வந்துச்சு இல்லை வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக ₹10 NAV தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேபி ஒரு 100 கம்பெனி இருக்கலாம், 150 கம்பெனி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபண்ட் மேனேஜர்ஸோட காலு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு புது ஃபண்டில் இருக்காது. அது ஓகே. பட் ஸ்மால் கேப்னால் லாங் டர்ம் வெயிட் பண்ணுறேன், அது ஒரு பாப்புலரான ஃபண்ட் ஹவுஸ் இல்லைனா அவங்களோட மற்ற ஸ்கீம்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி ஒரு ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது புதுசாக ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஒன்று ரிட்டர்ன்ஸ் முன்ன பின்ன இருக்கும். அண்ட் ஸ்மால் கேப்லேயே நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் சொல்கிற ரீசனும் அதான். ஏன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல்லேருந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகமானதுனால நிறையவே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஆச்சு. ஸோ லாஸ்ட் 6 monthsோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா மேபி சிங்கிள் டிஜிட்டோ நெகட்டிவாக இருக்கலாம். லாஸ்ட் 2 years ரிட்டர்ன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே லாஸ்ட் 5 yearsோ இப்போ நிப்பான் இந்தியா வந்து லாஸ்ட் சின்ஸ் இன்சம்ஷன் பார்த்திங்கன்னா
ஸ்டில் 23% வரைக்கும் இருக்குது எஸ்ஐபிலேயே சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு ஸ்மால் கேப் வச்சுருந்தோன்னா லார்ஜ் கேப் வச்சுருக்கலாம், இல்லைனா ஃப்ளெக்ஸி கேப் வச்சுக்கலாம், இல்லை மிட் கேப் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா டைவர்சிஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு என்எஃப்ஓ வருது அப்படின்னு வாங்காதீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, புது தீமேட்டிக் வரும், புது தீம்ஸ்லாம் வந்து என்எஃப்ஓஸ் வரும். எப்படி ஒரு ஐபிஓ வந்து மார்க்கெட் ஏற ஏற புதுசாக லான்ச் பண்ணுவாங்களோ, மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்காக எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை புது ஃபண்ட் ஹவுஸ்லாம் ஒன்றும் புதுசாக தீம்ஸ் கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சரிங் தீம் அது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னு லான்ச் பண்ணாங்க. பட் ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எக்ஸிஸ்டிங் உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் பியர் கம்பேரிசனே இல்லை, புதுசாக இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு என்எஃப்ஓ டைம் பீரியட் அப்போ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு இதுதான் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஹைப் இருக்கும். எல்லாருமே இல்லை இதுதான்னு பேசுவாங்க. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஈவிஸ்லாம். ஸோ ஈவி, க்ரீன் எனர்ஜி எல்லாம் பேசினாங்க, எல்லாம் நேஷனல் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இப்போ தான் நிறைய உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன், லிஸ்டான கம்பெனிஸ் எல்லாமே கம்மி. அண்ட் ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம இது மாதிரி ஃபண்டில் போடும்போது குறைஞ்சது ஒரு 3 to 5 இயர்ஸ் டைம்லைன் இருக்கணும், அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஏன் நான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் முக்கியமாக சொல்கிறேன்னா, எஸ்பிஐ வந்து இந்த மாதிரி ஒரு புது தீமில் ஃபண்ட் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் ஈவி, க்ரீன் எனர்ஜி தான் நெக்ஸ்ட்டு தீமு. ஸோ மற்றது எல்லா செக்டாரும் கிடையாது, இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸு எல்லாருமே ஹைப். ஏன்னா மார்க்கெட்டில் ஐபிஓஸும் நிறைய ஐபிஓஸ் க்ரீன் எனர்ஜி, ஈவின்னு வந்ததெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதனால் இந்த ஃபண்ட்ஸும் லான்ச் பண்ணாங்க. அண்ட் மக்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் அந்த மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது, இல்லைனா ஃப்ளாட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகவும் இட் வில் டேக் அ லாங்கர் பீரியட். இதே மாதிரி தான் 2007 நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பவர் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான புது ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. பட் 2008 மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் இந்த ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆனது. அடுத்த 3-4 வருஷத்துக்கு பர்ஃபார்மன்ஸே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸோட அவங்க ஒரு ரிலேட்டபிள் தீம்ஸு இல்லைனா செக்டரில் இருந்ததுன்னா அதோட மர்ஜ் பண்ணிட்டாங்க அந்தந்த ஃபண்ட் ஹவுஸ். இந்த மாதிரி ரிலையன்ஸில் பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா வந்து முன்னாடி ரிலையன்ஸாக இருந்தது. யூடிஐயில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட்லாம். அதே மாதிரி செக்ட்ரல் என்எஃப்ஓஸ், செக்ட்ரல் இண்டெக்ஸ் என்எஃப்ஓஸ்லாம் போனீங்கன்னா சைக்கிள் ஏறும்போது லான்ச் பண்ணும்போது ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் காமிக்கலாம். டிஃபென்ஸும் அப்படி தான். பட் எல்லாமே வந்து ஒரு வேல்யூவேஷன் சைக்கிள் இருக்கும். அது அதிகமாக போய் ரொம்ப வேல்யூவேஷன்ஸ்னு குறைஞ்சு திருப்பி ஏறும். அந்த டவுன்ஃபால் ஆகும்போதும் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, மினிமம் ஒரு 5 to 7 இயர்ஸ் வச்சுருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து என்எஃப்ஓஸ் பண்ணலாம். ஸோ யார் என்எஃப்ஓஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து பல வருஷமாக எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஃபண்டு நான் இன்னும் போட்டதில்லை அப்படின்னா நீங்கள் புது என்எஃப்ஓ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டரையோ அட்வைஸரையோ கேட்டிங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு நீங்கள் போடலாமா வேணாமான்னு கேட்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் புதுசாக வருது, நான் ஒரு ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிளாங்காக பண்ணாதீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே ஒரு காரணமாக இருக்க வேணாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ புது ஃபண்ட்ஸில் அதிகமாக இருக்கும் அண்ட் சேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட ஏயுஎம் வந்து கம்மியாக தான் இருக்கும், 1000-2000 crores. அப்போ அவங்களால ஈஸியாக சேர்ன் பண்ண முடியும், அதிக ரிட்டர்ன்ஸ் காமிக்க முடியும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு ஃபண்டுனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ <2 இருக்கும், ஈவன் 1.5% கூட இருக்கலாம். புது ஃபண்ட்ஸ் வந்து 2.25% வரைக்கும் இருக்கும். ஏன்னா புதுசாக இது பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் கேப் இருக்கிறதுனால ஏயுஎம் அதிகமாக தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகும். ஸோ என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் அந்த ஃபண்டு அந்த ஸ்கீம் வச்சுருக்கேன்னா அந்த டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றது. அண்ட் இது வரைக்கும் நான் எஸ்ஐபியே போடலை, இந்த என்எஃப்ஓவில் ஸ்டார்ட் பண்ணலாமா, பியர் கம்பேரிசனில் இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து என்ன மாதிரி மற்ற ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஸ், யூடிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸில் அது இல்லை லான்ச் பண்ணுறாங்க, இல்லை யூடிஐயில் லான்ச் பண்ணுறாங்கன்னா நான் என்எஃப்ஓ சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்னா கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். புது ஸ்கீம், புது கம்பெனி, புது ஃபண்டு லான்ச் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. நீங்கள் பியூர்லி யார் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றது பொறுத்து தான். ஃப்ளெக்ஸி கேப் தானே ஆல்ரெடி இருக்குது, இந்த கம்பெனியில் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி போட வேண்டாம். எப்படி ஒரு ஐபிஓ போடும்போது வேல்யூவேஷன்ஸு லாங் டேர்மில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பியர் கம்பேரிசன் இது எல்லாம் பார்த்து பண்ணுவோமோ அதே மாதிரி என்எஃப்ஓவாக இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும். ஜஸ்ட்டு 10 rupees ஒரு 1 lakh போடுறேன், 50,000 இல்லை 10,000 போடுறேன்னா சில பேர் ஒரு 10-15 ஃபண்டு
குட்டி குட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும், அப்புறம் குறையும், இல்லை ஃப்ளாட் அவுட் ஆகிருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்எஃப்ஓ இருந்தாலும் ₹10 NAV இருந்தாலும் யோசித்து விசாரித்து தெரியுதான்னு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸை ட்ராக் ரெக்கார்ட் அனலைஸ் பண்ணி எனக்கு இது சூட் ஆகுமான்றதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் என்எஃப்ஓ ரிலேட்டடாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.